ஓகே. ஆக அந்த அடிப்படையில் நாங்கள் ஆரம்பிச்சது என்னன்னா சந்தை சமநிலை. டிரெக்டா ஸ்டார்ட் பண்ணது சந்தை சமநிலை. சந்தை சமநிலை ஃபுல்லா முடிச்சதுக்கு பிறகு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம் நெகிழ்ச்சி. அப்ப நெகிழ்ச்சியை பொறுத்தவரையில உங்களுக்கு தெரியும், நாங்கள் நிகழ்ச்சியில முக்கியமாக நான் பார்த்தது என்னன்னா, நிகழ்ச்சி எடுத்தா ரைட். நெகிழ்ச்சியை நாங்கள் எடுத்தா அது முக்கியமான ஒரு ஹெடிங். உங்களுக்கு தெரியும், பேப்பர்ல தொடர்ந்து வார ஒரு ஏரியா நிகழ்ச்சி இல்லாத இக்கான் பேப்பர் இல்லைன்னு சொல்லலாம். அப்ப நெகிழ்ச்சியை வந்து நாங்க டிரெக்டாக டிஸ்கஸ் பண்ண, அதாவது நாங்க தியரியில டிஸ்கஸ் பண்ற மாதிரி இல்லாம அது எல்லாத்தையும் சேர்த்து, அது முக்கியமான ஒரு ஹெடிங். ரைட்டா? நிகழ்ச்சியில எல்லா பகுதியிலையும் சேர்த்து ஒரே அடியாக ஒரு டிஸ்கஷனுக்கு போகணும். அது எப்படின்னா, நான் அதை கொஞ்சம் குயிக்கா சொல்லிட்டு வரேன், உங்களுக்கு ஈஸியாக பார்க்கறதுக்கு. நிகழ்ச்சியை பொறுத்த வரையில ரைட், நாங்கள் ரெண்டாக பிரிக்கையிலும் ஒன்று கேள்வி நிகழ்ச்சி, இன்னொன்று நிரம்பல் நிகழ்ச்சி. கேள்வி நிகழ்ச்சியை நாங்க மூன்று வகைகளாக டிஸ்கஸ் பண்ணுவோம். கேள்வி நிகழ்ச்சி மூன்று வகைகள் காணப்படுது. இப்ப நான் இதுல லாஸ்ட் கிளாஸ் நான் சொன்னேன், நிகழ்ச்சியை பத்தி நீங்க எந்த ஐடியாவும் இல்லாத ஆக்கள், அது நிகழ்ச்சின்னா என்னன்னு கூட தெரியாத ஆக்களாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, இந்த டிஸ்கஷன்ல இருந்து உங்களோட ப்ரோக்ரஸை பார்க்கலாம். ரைட்? ஓகே. அப்ப நிகழ்ச்சின்னு வார நேரம் கேள்வி நிகழ்ச்சியில வந்து விலைசார் கேள்வி நிகழ்ச்சி, கேள்வி குறுக்கு நிகழ்ச்சி, வருமானம் சார் கேள்வி நிகழ்ச்சி. விலைசார் கேள்வி நிகழ்ச்சியை நாங்க பிஇடின்னு பாவிப்போம், சாதாரணமாக பிஇடின்னு பாவிப்போம். அதே மாதிரி குறுக்கு கேள்வி நிகழ்ச்சியை வந்து பொதுவாக சிஇடி, கிராஸ் இலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட்னு சொல்லிட்டு சிஇடின்னு பாவிப்போம். வருமானம் சார் கேள்வி நிகழ்ச்சியை நாங்க YED என்று பாவிப்போம். ரைட்டா? அதே மாதிரி நிரம்பல் எடுத்தா நாங்க டிஸ்கஸ் பண்றது விலைசார் நிரம்பல் நிகழ்ச்சி மட்டும்தான். ஆகவே அந்த இடத்துல நாங்க PES, விலைசார் நிரம்பல் நிகழ்ச்சி நாங்க PESன்னு பாவிக்கலாம். ரைட்? ஆகவே நிகழ்ச்சியை பொறுத்தவரையில எங்களோட சிலபஸ்ல நிகழ்ச்சியை பொறுத்தவரையில முக்கியமான நீங்க டிஸ்கஸ் பண்றது கேள்வி நிகழ்ச்சியில மூன்று வகைகள் காணப்படும். ஒன்று விலைசார் கேள்வி நிகழ்ச்சி, குறுக்கு கேள்வி நிகழ்ச்சி, வருமானம் சார் கேள்வி நிகழ்ச்சி. அதே மாதிரி நிரம்பல் நிகழ்ச்சி எடுத்தா அதுல ஒரு நிகழ்ச்சி காணப்படுகிறது, அது விலைசார் நிரம்பல் நிகழ்ச்சி. அதாவது எங்களோட சிலபஸை பொறுத்தவரையில விலைசார் நிரம்பல் நிகழ்ச்சி மட்டும்தான் இங்க நாங்க டிஸ்கஸ் பண்ணோம். சரிதானே? ஓகே தானே? ரைட்? ரைட். இப்ப விலைசார் கேள்வி நிகழ்ச்சி, குறுக்கு கேள்வி நிகழ்ச்சி, வருமானம் சார் கேள்வி நிகழ்ச்சி, இந்த மூணும் என்னன்னு பார்ப்போம். எக்ஸ்ட பண்டத்துல கேள்வி தொகை, எக்ஸ் என்ற பண்டத்துல கேள்வி தொகை மாற்றம் அடையுதுன்னு கருதுவோம். நான் கேள்வித்தொகை வந்து ஆட்டோமேட்டிக்காக மாறுமா? தன்னிச்சையாக மாறுமா? கேள்வித்தொகை சும்மா மாறுமா? சொல்லுங்க பாபு. கேள்வித்தொகை, ஒரு பண்டத்துல கேள்வித்தொகை ஆட்டோமேட்டிக்காக மாறுமா? இல்ல. இல்ல. ரைட். ஆகவே கேள்வித்தொகை மாறுறதுண்டா ஏதோ ஒரு காரணம் அதுக்கு உந்து சக்தியாக அமையும். ஆகவே இப்ப ஒரு பண்டத்திர கேள்வித்தொகை, ரைட், ஒரு பண்டத்திர கேள்வித்தொகை, எக்ஸ்னிஸோட பண்டத்திர கேள்வித்தொகை அதே பண்டத்தின் விலை மாற்றத்தால் ஏற்பட்டால், எக்ஸோட பண்டத்துல கேள்வித்தொகை எக்ஸ்ட விலை மாற்றத்தால் ஏற்பட்டால் அதை நாங்க சொல்றது விலைசார் கேள்வி நிகழ்ச்சி. சரிதானே? விலைசார் கேள்வி நிகழ்ச்சி என்ன? ஒரு பண்டத்தின் கேள்வித்தொகையானது அதே பண்டத்தின் விலை மாற்றத்தின் காரணமாக மாற்றமடைதல் விலைசார் கேள்வி நிகழ்ச்சி என அழைக்கப்படும். சரிதானே? அதே மாதிரி குறுக்கு கேள்வி நிகழ்ச்சி எடுத்தா எக்ஸ்ட் சோட பண்டத்திர கேள்வித்தொகையானது வைண்ட் சோட பண்டத்திர விலையால மாற்றம் அடைந்தால், சரிதானே, வைண்ட் சோட பண்டத்திர
விலையால மாற்றமடைந்தால் அதை நாங்க குறுக்கு கேள்வி நிகழ்ச்சி என என்று சொல்றோம். அதாவது ஒரு பண்டத்தின் கேள்வித்தொகையானது மற்றொரு பண்டத்தின் விலை மாற்றத்தின் காரணமாக மாற்றமடைந்தால் அது விலையின் குறுக்கு கேள்வி நிகழ்ச்சி என அழைக்கப்படும். அதே மாதிரி ஒரு பண்டத்திர கேள்வித்தொகை நுகர்வோன் வருமான மாற்றத்தால் ஏற்பட்டால், வருமானத்தை நாங்க கேபிட்டல் வைல பொதுவாக காட்டுவோம். ஆகவே வை மாற்றத்தால ஒரு பண்டத்தின் கேள்வித்தொகை மாற்றம் அடையுதுண்டா அதை நாங்க வருமானம் சார் கேள்வி நிகழ்ச்சி என்று சொல்றோம். அது ஓகே தானே? ரைட். விலைசார் கேள்வி நிகழ்ச்சி, குறுக்கு கேள்வி நிகழ்ச்சி, வருமானம் சார் கேள்வி நிகழ்ச்சி. விலைசார் கேள்வி நிகழ்ச்சி ஒரு பண்டத்தின் கேள்வித் தொகையானது அதே பண்டத்தின் விலை மாற்றத்தால் மாற்றமடைதல் விலைசார் கேள்வி நிகழ்ச்சி. ஒரு பண்டத்தின் கேள்வித் தொகையானது மற்றொரு பண்டத்தின் விலை மாற்றத்தால் மாற்றமடைந்தால் அது குறுக்கு கேள்வி நிகழ்ச்சி. ஒரு பண்டத்தின் கேள்வித் தொகையானது வருமானத்தால் மாற்றமடைந்தால் அது வருமானம் சார் கேள்வி நிகழ்ச்சின்னு சொல்லுவோம். ரைட். இப்ப சமன்பாடுகளை பொறுத்தவரையில விலைசார் கேள்வி நிகழ்ச்சியை நாங்க எடுத்தா கேள்வித்தொகை மாற்ற வீதம், கேள்வித்தொகை மாற்ற வீதத்தின் கீழ் விலை மாற்ற வீதம் சொல்லுவோம். வெரி ஈஸி. கேள்வித்தொகை மாற்ற வீதத்தின் கீழ் விலை மாற்ற வீதம். குறுக்கு கேள்வி நிகழ்ச்சியில சமன்பாடும் என்னண்டா கேள்வித்தொகை மாற்ற வீதத்தின் கீழ் விலை மாற்ற வீதம் தான். ஆனால் கேள்வித்தொகை மாற்ற வீதத்தின் கீழ் விலை மாற்ற வீதம் நாங்க சமன்பாட்டில் சொன்னாலும் ரெண்டு பண்டங்கள் அங்க சம்பந்தப்படுது. இதுல குறுக்கு கேள்வி நிகழ்ச்சியில ரெண்டு பண்டங்கள் சம்பந்தப்படுது. ஆகவே மிக முக்கியம் ரெண்டு பண்டங்களுடையும் பெயர்களை நீங்க எழுதணும். உதாரணமாக எக்ஸ் பண்டத்திர கேள்வித்தொகை வந்து y பண்டத்திர விலையால மாற்றம் அடையுதுண்டா கியூடி கேள்வித்தொகை மாற்ற வீதம் எக்ஸின் கேள்வித்தொகை மாற்ற வீதத்தின் கீழ் வையின் விலை மாற்ற வீதம். அதே மாதிரி வருமானம் சார் கேள்வி நிகழ்ச்சியை நாங்க சமன்பாட்டில் காட்டுற நேரம் கேள்வித்தொகை மாற்ற வீதம் கீழ் வருமான மாற்ற வீதம், கேலித்தொகை மாற்ற வீதத்தின் கீழ் வருமான மாற்ற வீதம் வருமானம் சார் கேள்வி நிகழ்ச்சி. ஆகவே இந்த மூன்று சமன்பாடுகளையும் நீங்க எடுத்து பார்க்கிற நேரம் இந்த மூணுலையும் வந்து நாங்க ஃபோக்கஸ் பண்றது என்னன்னா கேள்வித்தொகை மாற்றத்தை தான் ஃபோக்கஸ் பண்றோம். அதாவது விலைசார் கேள்வி நிகழ்ச்சி கேள்வித்தொகை மாற்ற வீதத்தின் கீழ் விலை மாற்ற வீதம், குறுக்கு கேள்வி நிகழ்ச்சி கேள்வித்தொகை மாற்ற வீதத்தின் கீழ் விலை மாற்ற வீதம் மற்றைய பண்டத்தின் விலை மாற்ற வீதம். அதே மாதிரி வருமானம் சார் கேள்வி நிகழ்ச்சி கேலித்தொகை மாற்ற வீதத்தின் கீழ் வருமான மாற்ற வீதம். அதே மாதிரி நாங்க நிரம்பல் நிகழ்ச்சி எடுத்தா விலைசார் நிரம்பல் நிகழ்ச்சியை நாங்க எடுத்தா அது நிரம்பல் தொகை மாற்ற வீதம் QS இல்லையா, நிரம்பல் தொகை மாற்ற வீதத்தின் கீழ் விலை மாற்ற வீதம் வரும். ரைட். இப்ப சொல்லுங்க பாப்போம், சமன்பாடுகள் கிளியரா? நான் சொன்ன சமன்பாடுகள் கிளியரா? ஓ சார் கிளியர். ரைட். ரைட். இதில் நான் திரும்பவும் சொல்கிறேன், இப்போ இந்த கிளாஸில் வந்து பேசிக் மிஸ் ஆகினாக்களே கேளும், பேசிக் ஒழுங்காக விளங்காதாக்களே கேளும், அல்லது ஓரளவு பேசிக் தெரியும் கொஞ்சம் ரிவைஸ் பண்ணுற நோக்கத்துள்ளாக்களே கேளும். நாங்கள் எல்லாருக்கும் சமனாக எல்லாரையும் பேலன்ஸ் பண்ணுற மாதிரி தான் இந்த கிளாஸ் போகும். ரைட். இப்போ இன்ஷால்ல இது நல்ல ஒரு ப்ரோக்ராம். இதே மாதிரி ஒரு ப்ரோக்ராம் இங்கிலீஷ் மீடியத்துக்கு போகுது. அதில் நான் உண்மையில் ஒரு பெரிய க்ரௌட் ஒன்று இருக்கிற இங்கிலீஷ் மீடியத்தில் இது ஆரம்பம்ன்றதால ஒரு சின்ன க்ரௌட். நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொல்லுங்க, இது மிச்சம் பிரயோஜனமான ப்ரோக்ராம். நான் தொடர்ச்சியாக இங்கிலீஷ் மீடியத்தை செஞ்சுட்டு வர்றது. தமிழ் மீடியம் இது நான் எனக்கு 2 அல்லது 3வது பேட்ச் ரிக்வெஸ்ட் அடிப்படையில் செய்கிறது. ஆகவே இதை யூஸ் பண்ணுறது வந்து உங்களோட கையில் தான் நிற்கிற ஆக முக்கியமான ஒரு ப்ரோக்ராம். எல்லா செக்ஷனும் இதில் கவர் ஆகும், பேப்பரும் நாங்கள் செய்வோம் அடியில். ரைட்டா? அதனால கேள்விகள் டவுட்டுகள் இருந்தால் யாருமே சைலன்ஸ் ஆகிக்க வேணும், கேளுங்க. இன்னொரு உங்களுக்கு சான்ஸ் வந்து உங்களோட கிளாஸ்ல இப்போ இந்த குரூப்ல பாய்ஸ் ஒருத்தரும் இல்லை. ஆகவே நீங்க தாராளமாக டவுட்ஸை கேட்கலாம். ரைட்டா? ஓகே. அப்ப
ரைட். ஆகவே நிரம்பல் நிகழ்ச்சி, கேள்வி நிகழ்ச்சி, ரைட். இந்த எல்லாத்திலையும் சமன்பாடு கிளியர்னு நினைக்கிறேன். இப்ப இது அடிப்படை சமன்பாடு தானே. இதோட சேர்ந்த மாதிரி இன்னொரு சமன்பாடும் பொதுவாக நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுவோம். நான் நினைக்கிறேன் ஆக கூடுதலாக யூஸ் பண்ணப்படுற சமன்பாடு தான். அது என்னன்னா, இப்ப விலைசார் கேள்வி நிகழ்ச்சின்னு சொன்னா நாங்க சந்தேக சமநிலையம் பார்த்தது தான். டெல்டா கியூடி ஓவர் டெல்டா பி இன்டூ பி ஓவர் கியூடி. இது கூட சமன்பாடு. விலைசார் கேள்வி நிகழ்ச்சி டெல்டா கியூடி ஓவர் டெல்டா பி இன்டூ பி ஓவர் கியூடி. அதே மாதிரி குறுக்கு கேள்வி நிகழ்ச்சி டெல்டா கியூடி ஓவர் டெல்டா பி இன்டூ பி ஓவர் கியூடி. ஆனால் இங்க பண்டங்களோட பேர்கள் கட்டாயம் எழுதப்படும். அதாவது கியூடியோட சம்மந்தப்பட்ட பண்டம் என்ன, விலையோட சம்மந்தப்பட்ட பண்டம் என்னன்னு சொல்லிட்டு எழுதணும். அதே மாதிரி வருமானம் சார் கேள்வி நிகழ்ச்சி டெல்டா கியூடி ஓவர் டெல்டா ஒய் இன்டூ ஒய் ஓவர் கியூடின்னு வரும். அதே மாதிரி விலைசார் நிரம்பல் நிகழ்ச்சி டெல்டா கியூஎஸ் ஓவர் டெல்டா பி இன்டூ பி ஓவர் கியூஎஸ். இதெல்லாம் நாங்கள் லாஸ்ட் கிளாஸ் படிச்சது. இதை நான் குயிக்காக உங்களுக்கு சும்மா ரிவைஸ் பண்ணிவிட்டேன். நாங்கள் அடுத்த விஷயங்களுக்கு போகிறது. ரைட். அப்போ இதெல்லாம் ஓகே தானே? ஓ சார், ஓகே. ரைட். இன்றைக்கு புதுசாக ஜாயின் பண்ண ஆட்களுக்கும் இது கஷ்டம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஆரம்பம் தானே, இது விளங்குதா? இன்றைக்கு ஜாயின் பண்ண ஆட்கள்னு சொல்லுங்களேன். கிளியரா இது? ஓ சார் விளங்குது. ஓகே தானே? ஓ சார் ஓகே, விளங்குது. ரைட். சரி. இப்போ நாங்கள் அடுத்தது தொடர்ச்சியாக வந்து இல்ல சில கல்குலேஷன்ஸ் ஆக முக்கியம். கல்குலேஷனை பொறுத்தவரையில 2021 2022 தொடர்ச்சியாக இப்போ நாங்கள் ரீசெண்டான பாஸ் பேப்பர்ஸை சொல்ற நேரம் இந்த 2021 அதெல்லாம் சொல்லிக்கிறேன். அப்போ நான் லாஸ்ட் கிளாஸ்லேயும் ரெண்டு கல்குலேஷன் செஞ்சோம். நாங்கள் இப்பவும் 2 3 கல்குலேஷன் செஞ்சுட்டு அடுத்த செக்ஷனுக்கு போவோம். ரைட். அப்போ இந்த கேள்வி எழுதுங்க எல்லாரும். எழுதுங்க. ஒரு பண்டத்தின் விலையானது எழுது குறிப்பிட்ட ஒரு சதவீதத்தால் மாற்றமடையும் போது அதன் கேள்வித்தொகை நாற்பது வீதத்தால் கேள்வித்தொகை 40 வீதத்தால் அதிகரித்த அதேவேளை அதன் நிரம்பல் தொகை 20 வீதத்தால் 20 வீதத்தால் குறைவடைந்தது. சரிதானே? ஒரு பண்டத்தின் விலையானது குறிப்பிட்ட ஒரு சதவீதத்தால் மாற்றமடையும் போது அதன் கேள்வித்தொகை 40 வீதத்தால் அதிகரித்த அதே வேளை அதன் நிரம்பல் தொகை 20 வீதத்தால் குறைவடைந்தது. விலைசார் கேள்வி நெகிழ்ச்சி சய 0.5
விலைசார் நிரம்பல் நெகிழ்ச்சி 2 சக 2 ரைட். முதலாவது கேள்வி, விலைசார் கேள்வி நெகிழ்ச்சியை பயன்படுத்தி விலை மாற்றத்தை கணிக்க. கணிக்க பாருங்க. விலைசார் கேள்வி நிகழ்ச்சியை பயன்படுத்தி விலை மாற்றத்தை கணிக்க ட்ரை பண்ணு பாப்போம். விலைசார் கேள்வி நிகழ்ச்சியை பயன்படுத்தி விலை மாற்றத்தை கணிக்க எப்படி வரும் பாருங்க. விலைசார், நான் பிஇடின்னு போடுறேன். ரைட். விலைசார் கேள்வி நிகழ்ச்சி நான் பிஇடின்னு போடலாம் தானே. பிஇடி சமன் கேள்வித்தொகை மாற்ற வீதம் கீழ் விலை மாற்ற வீதம். கேள்வித்தொகை மாற்ற வீதத்தின் கீழ் விலை மாற்ற வீதம். ரைட். பிஇடி வந்து சய 0.5 சய 0.5. அப்ப ஒரு பண்டத்தின் விலையானது குறிப்பிட்ட ஒரு சதவீதத்தால் மாற்றம் அடையும் போது அதன் கேள்வித்தொகை 40 வீதத்தால் அதிகரித்த அதே வேலை. ஆகவே கேள்வித்தொகை மாற்ற வீதம் 40 வீதம். கேள்வித்தொகை மாற்ற வீதம் 40 வீதம். விலை மாற்ற வீதத்தை கணிக்கணும். அதை நாங்கள் எக்ஸ் எடுக்கலாம். இப்ப நான் இங்க செய்யறேன் இதை இங்க. இப்ப எப்படி வரும் அடுத்த ஸ்டெப்? சய 0.5 எக்ஸ் சமன் 40 வீதம். ஆகவே எக்ஸ் சமன் 40 வீதத்தின் கீழ் சய 0.5. எக்ஸ் சமன் 40 வீதத்தின் கீழ் சய 0.5. அப்ப வார விட என்னண்டா சய 80 வீதம். சய 80 வீதம். இந்த விட சரியான சொல்லுங்க பாப்போம். சரி சார். பிஇடி சமன் கேள்வித்தொகை மாற்ற வீதத்தின் கீழ் விலை மாற்ற வீதம். பிஇடி தரப்பாட்டிக்கு 0.5ன்னு சொல்லிட்டு சய கேள்வித்தொகை மாற்ற வீதம் 40 வீதம், விலை மாற்ற வீதத்தை நாங்கள் டிரெக்டா கணிச்சிக்கிறோம். அப்ப சய 80 வீதம். ஓகே தானே? மற்றாக்களும் ஓகே தானே?
Oh, sir. ரைட். இப்ப ரெண்டாவது கேள்வியா போடுங்க. ரெண்டாவது பகுதி இதுல விலைசார் நிரம்பல் நிகழ்ச்சியை பயன்படுத்தி விலை மாற்றத்தை கணிக்க. சரிங்க பாபு. விலைசார் நிரம்பல் நிகழ்ச்சியை பயன்படுத்தி விலை மாற்றத்தை கணிக்க. தொடங்க பாபு. விலைசார் நிரம்பல் நிகழ்ச்சியை பயன்படுத்தி விலை மாற்றத்தை கணிக்க. விடை அடுத்தாக சொல்லுங்க பாபு. விலைசார் நிரம்பல் நிகழ்ச்சி PES சமன் நிரம்பல் தொகை மாற்ற வீதம் கீழ் விலை மாற்ற வீதம். நிரம்பல் தொகை மாற்ற வீதத்தின் கீழ் விலை மாற்ற வீதம். விலைசார் நிரம்பல் நிகழ்ச்சி 2, நிரம்பல் தொகை மாற்ற வீதம் 20 வீதம், விலை மாற்று வீதம் X. ஆகவே 2x சமன் 20 வீதம், X சமன் 10 வீதம். இந்த விடை சரியா? Oh, sir. X சமன் 10 வீதம். ரைட். ஆகவே உங்களோட எக்ஸாம்ல வர கேள்விகள் உதாரணமாக இப்ப விலைசார் நிரம்பல் நிகழ்ச்சி சமன்பாட்டை நீங்க பார்த்தா விளங்கும். நிரம்பல் தொகை மாற்ற வீதத்தின் கீழ் விலை மாற்ற வீதம். அவை இந்த மூணு பகுதியில் பாருங்க. விலைசார் நிரம்பல் நிகழ்ச்சி, நிரம்பல் தொகை மாற்ற வீதம், விலை மாற்ற வீதம். இந்த மூன்று பகுதிகளிலையும் ஒரு பகுதியை கேட்டு 2 பகுதிகள் தரப்படும். அதாவது உதாரணமாக இப்ப நான் இந்த கேள்வி தந்த மாதிரி விலை மாற்று வீதத்தை கணிக்க வந்தது நிரம்பல் நிகழ்ச்சியையும் நிரம்பல் தொகை மாற்றத்தையும் தந்து இப்படியான கேள்விகள் தொடர்ந்து பாஸ் பேப்பர்ஸ்ல வருது. ரைட்டா? ரைட். அப்ப இந்த 2 பகுதியும் கிளியர் சொல்றாங்க. ஓகே தானே? 2 பகுதியும் கிளியர் இல்லையா? Oh, sir. ரைட். சரி. அப்ப நான் இப்ப இன்னொரு கேள்வி போவோம். நாங்க எழுதுங்க. பின்வரும் அட்டவணையை பயன்படுத்தி பிழைசார் கேள்வி நிகழ்ச்சியை கணிக்க. பின்வரும் அட்டவணையை பயன்படுத்தி விலைசார் கேள்வி நிகழ்ச்சியை கணிக்க. அட்டவணை எழுதுங்க.
விலை கேள்வித்தொகை 20 கேள்வித்தொகை 1000 40 கேள்வித்தொகை 800. ரைட். விலை 20 கேள்வித்தொகை 1000, விலை 40 கேள்வித்தொகை 800. ரைட். இப்ப இதை யூஸ் பண்ணி நாங்க விலைசார் கேள்வி நிகழ்ச்சி கணிக்கிற அப்படின்னு பார்ப்போம். குயிக்காக செய்யணும்னாங்க. இது முக்கியமான பகுதி. அதே நேரம் ஓரளவு உங்களுக்கு தெரிஞ்ச பகுதியும் கூட. ஆனாலும் நான் தெரியாண்டு எடுத்து தான் நான் செஞ்சுட்டு இருக்கிறேன். அதனால டவுட் கேட்கிறார்கள், தொடர்ந்து கேட்கலாம். ரைட். அப்ப இந்த விலைசார் கேள்வி நிகழ்ச்சியை நான் கணிக்கிற நேரம் இப்படியான அட்டவணைகள் கேட்டு கேள்விகள் வந்தால், அட்டவணைகளோட கேள்விகள் வந்தால் நீங்க பயன்படுத்த வேண்டிய சமன்பாடு டெல்டா கியூடிஓ டெல்டா பி இன்ட்டு பிஓ கியூடி. ஆனால் அதே நேரம் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, விலை மாற்றம் ஒரு குறிப்பிட்ட அளவு அதிகமாக காணப்படுற நேரம், விலை மாற்றம் ஒரு குறிப்பிட்ட அளவு அதிகமாக காணப்படுற நேரம் நாங்க பயன்படுத்த வேண்டிய சமன்பாடு வில் நிகழ்ச்சியில வர சமன்பாடு. அதாவது ரெண்டு விலைகளையும் ரெண்டு தொகைகளையும் ஒரே டைம்ல நாங்க எடுக்கணும். நான் திரும்ப சொல்றேன். உதாரணமாக விலை 20, தொகை 1000, விலை 22, தொகை 800. அப்படி வந்தா டெல்டா கியூடி ஓவர் டெல்டா பி இன்டு பி ஓவர் கியூடின்னு சொல்றதை பாவிக்கலாம். ஆனால் விலை அதிகமாக மாற்றம் அடைஞ்சு இங்க 100% மாற்றம் அடையுது. அது பெரிய ஒரு மாற்றம். ஒரு 20-25 வீத மாற்றத்துக்கு கூட ஒரு பெரிய மாற்றமா தான் நாங்கள் கணிப்போம். இது 100% மாற்றம், 20லிருந்து 40ஆக மாறுது. ஆகவே விலை மாற்றம் மிக அதிகமாக காணப்படுற நேரம் நாங்கள் பிஇடி கணிக்கிறதுக்காக நாங்கள் பயன்படுத்த சாம்பாடு அஹ், சராசரி சாம்பாடு அல்லது வில் நிகழ்ச்சி சாம்பாடுன்னு சொல்லுவோம். அது எப்படின்னு பார்ப்போம். டெல்டா கியூடி ஓவர் டெல்டா பி into P1 plus P2 over QD1 plus QD2. P1 plus P2 over QD1 plus QD2. சமன்பாடு விளங்காதாக்கள் சொல்லுங்க பார்ப்போம். இல்லாட்டி விளங்கினாக்கள் கிளியர்னு சொல்லுங்க பார்ப்போம். Clear, sir. ரைட். கிளியர் தானே? சார் இன்னொரு தரக்கா சொல்லுங்களேன். திரும்ப சொல்றேன். அதாவது நாங்கள் சாதாரணமாக விலைசார் கேள்வி நிகழ்ச்சியில் அடிப்படை சமன்பாடு என்ன? டெல்டா கியூடிஓ டெல்டா பி இன்டு பி ஓவர் கியூடி தானே. அப்ப இங்க அட்டவணையில உதாரணமாக 20 ரூபாவில, அதுக்கடுத்து 22 ரூபாவில அப்படி வந்தா ஒரு சின்ன ஒரு மாற்றம், விலை மாற்றம் மிக சின்ன ஒரு மாற்றம். விலை மாற்றம் ஒரு சிறிய மாற்றமாக இருக்கிற நேரம் நாங்க எப்பவுமே டெல்டா கியூடிஓ டெல்டா பி இன்டு பிஓ கியூடி போட்டுட்டு பிரைஸுக்கு ஆரம்ப விலையையும் தொகைக்கு ஆரம்ப தொகையும் போடுவோம். ஆனால் எப்பவுமே விலைகளோட மாற்றம் அதிகமாக காணப்படுற நேரம், விலை மாற்றம் அதிகமாக காணப்படுற நேரம் நாங்கள் ஒரே நேரத்தில் ரெண்டு விலைகளையும் ரெண்டு தொகைகளையும் நாங்கள் கருத்தில் கொள்ளணும். அதாவது டெல்டா கியூடிஓ டெல்டா பி இன்டூ P1 plus P2 over QD1 plus QD2. இந்த சமன்பாடு நாங்கள் எடுக்கோம். ரைட். ஆகவே இந்த சமன்பாட்டை நீங்க எடுத்து பாருங்க பாப்போம். இதுல டெல்டா கியூடி என்ன வருது? கேள்வித்தொகை பாருங்க. கேள்வித்தொகை 1000லிருந்து 800ஆக மாறுது. ஆகவே சய 800 கேள்வித்தொகை மாற்ற வீதம். சாரி, கேள்வித்தொகை மாற்றம் வீதம் இல்லை, கேள்வித்தொகை மாற்றம் சய 800. அதே மாதிரி விலை மாற்றம் பாருங்க, 20லிருந்து 40ஆக மாறுது. ஆகவே 20, 40 சை 20 சமன் 20 தர P1 plus P2 20 சக 40, ரெண்டு விலையும் ஒரே டைம்ல எடுக்கணும். 20 சக 40 கீழ் QD1 plus QD2 1000 சக 800. ஆகவே சய 800 கீழ் 20
தர 60 கீழ் 1800 வரும். விலங்குகளோட கேளுங்க, முக்கியமான ஒரு செக்ஷன். 1800 வரும். சார் ஆயிரத்திலிருந்து 800 வந்து வரப்போக்குள்ள விலங்குல வந்து என்னைய 200 தானே வருது. 1000 வந்து குறைய போக்குள்ள வந்து இன்னைக்கு ரைட். 200 தானே வரணும். நாங்க என்ன செய்யறோம்டா, இப்ப கேள்வித்தொகை மாற்று வீதம் தானே. கேள்வித்தொகை மாற்று வீதம் 1800 குறைவடையுது. குறையறதுக்கு தான் என்ன செய்யறோம், மைனஸ் போடுறோம். சரியா? ஓகே ஓகே சார். ரைட். விலை மாற்றம் வந்து 20 40 மாறுது. பிளஸ் ஏ அதிகரிக்குது, சக 20. அடுத்தது ரெண்டு விலைகள் 20 40, 20 40 ரெண்டையும் கூட்டினா 60. ரெண்டு தொகைகள் 1000 800 ரெண்டையும் கூட்டினா 1800. ரைட். இப்ப என்ன விட வரும்? இங்கால 3 வரும், 400, 900, 0 கட்டா, 12/9. 12/9 1. 1.3 மாதிரி வரும். 1.32 அப்படி மாதிரி வரும். 1.3 போடுவோம். இது கிளியரா? ஓ சார், கிளியர். அப்ப இப்ப உங்களுக்கு ஒரு சில டவுட் வரும். பாட்டூல கேள்விகள் வார நேரம் நாங்க வந்து வில் நிகழ்ச்சி சாம்பாடு, அதாவது ரெண்டு விலையும் கன்சிடர் பண்ண சாம்பாட்டை போடுறதா, அல்லது ஒரு விலையை கன்சிடர் பண்ண சாம்பாட்டை போடுறதான்னு சொல்லி சில வேளை டவுட் வரும். அப்ப அந்த இடத்துல நீங்க பார்க்கணும் விலை மாற்றம் எப்படி காணப்படுது. விலை மாற்றம் அதிகமாக காணப்பட்டால் நாங்க கட்டாயம் என்ன செய்வோம், இப்ப நாங்க செஞ்ச மாதிரி தான் சாம்பாடு போடுவோம். கேட்டா? சரி, நான் இன்னொரு கேள்வி தாரேன், செஞ்சு பாரு. ரைட், இந்த கேள்வி இருங்க. ஒரு பண்டத்தின் விலை ரூபா 5 ரூபா 15 மாறும் போது அதன் நிரம்பல் தொகை 100 150 மாறியது. விலைசார் நிரம்பல் நிகழ்ச்சியை கணிக்க. ரைட், செய்யுங்க பாப்போம். விலைசார் நிரம்பல் நிகழ்ச்சி டெல்டா QS ஓவர் டெல்டா P இன்டு P1 பிளஸ் P2 ஓவர்
QS1 plus QS2 புரியுதுதானே? P1 plus P2 over QS1 plus QS2. டெல்டா இப்ப நாங்க தேவைன்னா இது ஒரு அட்டவணையில போட்டு காட்டலாம். அது விலை, நிரம்பல் தொகை. விலை வந்து 5லிருந்து 15ஆக மாறுது. நிரம்பல் தொகை வந்து 100லிருந்து 150ஆக மாறுது. ஆகவே டெல்டா QS வந்து 150 100 50. டெல்டா P வந்து 15 5 10. P1 plus P2 சொல்றது 5 15 20. QS1 plus QS2 சொல்றது 100 150 250. நான் திரும்ப சொல்றேன். டெல்டா QS வந்து 100லிருந்து 150ஆக மாறுறதால 50. டெல்டா P வந்து 5லிருந்து 15ஆக மாறுறதால 10. P1 plus P2 சொல்றது 5ஐயும் 15ஐயும் கூட்டினால் வாரது 20. QS1 plus QS2 சொல்றது 100ஐயும் 150ஐயும் கூட்டினா வார 250. ஆக இப்ப 10 இங்க 20 ஆகவே 2 50 250 5. ஆகவே இதுக்கு வார விட வந்து 0.4 வரும். இந்த விட வந்தாக்க சொல்லுங்க பாப்போம். 0.4 விட வந்தாக்க சரி சார். ஓகே ரைட். அப்ப இப்ப நிகழ்ச்சியை நாங்க உண்மையில நிகழ்ச்சி ஒரு கஷ்டமான செக்ஷன் நிறைய பேர் சொல்றது காரணம் அந்த நிகழ்ச்சியில் ஒவ்வொரு பிரிவையும் தனித்தனி எடுத்து கொஞ்சம் அதை செப்பரேட்டா டிஸ்கஸ் பண்ண போன நேரம் அது கஷ்டம் மாதிரி விளங்கும். சிலாக்களுக்கு கஷ்டத்தை விடவும் பாரம் மாதிரி விளங்கும். ஏன்னா நிறைய பகுதிகள் படிக்கணும்னு சொல்லிட்டு அது இது ஒன்றுமே இல்லை. விஷயம் என்னண்டா ஒரே மாதிரியான விஷயங்கள் தான். ரைட்டா? இப்ப நான் இன்னொரு கேள்வி தர பாருங்க. அடுத்த கேள்வி எழுதுங்க. இதுல நிறைய ப்ராக்டிஸ் தேவை. பாஸ்ட் பேப்பர்ஸ்ல நிறைய கேள்விகள் இருக்கிறேன். நான் இதை முடிச்சு நான் என்னென்ன பாஸ்ட் பேப்பர்ஸை பார்க்கணும்னு சொல்றேன். ரைட். அடுத்த கேள்வியாக போடுங்க. ஒன்று சமன்பாடுகள் தரப்படும். அதாவது ஃபர்ஸ்ட் சதவீத சார்ந்த சமன்பாடுகளை கேள்விகள் செய்ய வரும். ரெண்டாவது இப்படி நாங்க அட்டவணை மூலமான கேள்விகள் வரையிலும் அதே மாதிரி நிரம்பல் அல்லது கேள்வி சமன்பாடுகள் மூலமான கேள்விகளும் வரையும். ஆனா அதுல நீங்க நல்ல ஃபெமிலியர் என்னடா காரணம் நாங்க சந்தேசம் இப்படியாக கேள்வி செஞ்சுக்கிறோம். ரைட். இந்த கேள்வி இருக்கோ ஒரு பண்டத்தின் கேள்வி சமன்பாடு QD சமன் 50 2P. ஒரு பண்டத்தின் கேள்வி சமன்பாடு QD சமன் 50 2P என தரப்படுகிறது. ரைட்டா? அப்ப அதுக்கு கீழே ஒன்னாவது ரூஃபா 10 பிழைசார் கேள்வி நிகழ்ச்சியை கணிக்கும். ரைட். ஆகவே ரூஃபா 10 விலைசார் கேள்வி நிகழ்ச்சியை கணிக்கும். இது உங்களுக்கு ஓரளவு ஞாபகம் உள்ள விஷயங்கள் தான் இருந்தாலும் நான் திரும்பவும் சொல்லிடுறேன் குயிக்கா. 10 விலைசார் கேள்வி நிகழ்ச்சியை கணிக்க சொல்லிக்கிறேன். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். கேள்வி சாம்பாடு தந்து அல்லது நிரம்பல் சாம்பாடு தந்து நிகழ்ச்சிகள் கேட்கிற நேரம் நாங்க யூஸ் பண்ற ஒரே ஒரு சாம்பாடு என்னோட 2வது சாம்பாடு. அவ இந்த கேள்வியை பொறுத்த வரையில சாம்பாடு வந்து PED குறிப்பிட்ட விலை தான் தந்திக்கிறேன். ஆவே PED சமன் டெல்டா QD ஓவர் டெல்டா P இன்டு P ஓவர் QD. இங்க
டெல்டா கியூடியோ டெல்டா பின்னு சொல்றது நேரடியாக தரப்படல. ஆகவே இந்த டெல்டா கியூடியோ டெல்டா பிக்கு நாங்கள் டிரெக்டா பியை போடுவோம். பின்னு சொல்றது கேள்வி சமன்பாட்டோட சாய்வு அல்லது படித்திறன். பி தர பி ஓவர் கியூடின்னு வரும் சமன்பாடு. பி தர பி ஓவர் கியூடி. இப்ப நாங்க பின்னு சொல்றது சய 2. பி வந்து பி வந்து சய 2 தர விலை வந்து 10ல தான் கேட்கப்பட்டிருக்குது. ஆகவே விலை 10. இப்ப 10 நீங்க இந்த கேள்வி சமன்பாட்டை பிரதியிட்டால், அதாவது 50 சய 2 தர 10 விலைக்கு நீங்க 10 பிரதியிட்டால் 50 சய 20 சமம் 30 வரும். அப்படிதானே? கேள்வி சமன்பாடு கேள்வி தொகை 30 வரும். ஆகவே சய 20 கீழ் 30 சய 0.66 சொல்லிட்டு விட வரும், அல்லது 67 போட்டாலும் பரவாயில்ல. இது கிளியரா? கேள்வி சமன்பாடு ஒன்று தரப்படுகிறது, குறிப்பிட்ட ஒரு விலையும் தரப்படுகிறது. அந்த விலையில விலைசார் கேள்வி நிகழ்ச்சி கேட்கிற நேரம் டெல்டா கியூடியோ டெல்டா பி இன்டு பிஓ கியூடி தான் பேசிக் சமன்பாடு. இந்த இடத்துல டெல்டா கியூடியோ டெல்டா பியை நாங்கள் சிம்பிள் பின்னு போட்டுட்டு பி இன்டு பிஓ கியூடின்னு போடுவோம். பின்னு சொல்றது சய 2, பின்னு சொல்றது தரப்பட்ட விலை 10, கியூடி வந்து கேள்வி சமன்பாட்டில் விலைக்கு 10 பிரதியிட்டால் வார கேள்வி தொகை 30. ஆகவே சய 0.66. இந்த விட சரியா? சரி சார். ஓகே, ரைட். ரெண்டாவது பகுதியா போடுவோம். ரெண்டாவது பகுதி ப்ரூஃபா 15 விலைசார் கேள்வி நிகழ்ச்சியை கணிக்க. ரைட், நீங்க கணிங்க பாவம். ப்ரூஃபா 15 விலைசார் கேள்வி நிகழ்ச்சி ஆரம்பி பாவம். ரெண்டாவது கேள்வியை பார்ப்போம். அங்கேயும் அதேதான். பிடி சமன் டெல்டா கியூடி ஓவர் டெல்டா பி இன்டு பி ஓவர் கியூடி. பி இன்டு பி ஓவர் கியூடியாக வரும். பி சமன் சய 2 தர பி ஓவர் விலை வந்து 15. நீங்க 15 இந்த சமன்பாட்டில் பிரதியிட்டா 50 சய 2 தர 15 வரும். 2 தர 15 வரும். ஆகவே 2 தர 15 30, 50 சய 30 20. ஆகவே இதுக்குரிய விட வந்து சய 1.5. சரியா? சய 1.5 ஓகேயா? ஓ சார். ரைட். இப்ப ஓ சார். ஆகவே இங்க நாங்க செஞ்ச இதுவரைக்கும் கால்குலேஷன் எல்லாம் நாங்க அதாவது விலைசார் கேள்வி நிகழ்ச்சி, விலைசார் நிரம்பல் நிகழ்ச்சி, ரைட்டா, இது சார்ந்த கணக்குகள் நாங்க செஞ்சுக்கிறோம். இதே மாதிரி குறுக்கு நிகழ்ச்சி, வருமானம் சார் கேள்வி நிகழ்ச்சி இப்படியும் செய்யலாம். அதுக்கு ஒரு சின்ன ஒரு சாம்பிள் ஒன்று நாங்க செய்வோம். ரைட். அப்ப அடுத்த ஒரு கேள்வியாக போடுவோம்.
நுகர்வோன் வருமானம் ரூபா 1,50,000 ரூபா 2,00,000 மாறும் போது ஒரு பொருளின் கேள்வித்தொகை 100 200 மாறியது. முதலாவது பகுதி. இதன் வருமானம் சார் கேள்வி நிகழ்ச்சியை கணிக்க. வருமானம் சார் கேள்வி நிகழ்ச்சி ஃபர்ஸ்ட்டுக்கு நீங்க ட்ரை பண்ண பாப்போம். Oh, sir. டெல்டா QD over டெல்டா Y into Y1 plus Y2 over QD1 plus QD2. சரிதானே? ரைட். இப்ப தேவைன்னா நீங்க அட்டவணையை போடலாம். 1,50,000, 2,00,000, 100, 200. சரிதானே? வருமானம் கேள்வித்தொகை. ஆகவே டெல்டா QD வந்து 100, என்ன 100 200 மாறும் டெல்டா QD 100. டெல்டா Y வந்து 50,000, டெல்டா Y 50,000 into Y1 plus Y2. 1,50,000 சக 2,00,000. அப்ப 3,50,000, 3,50,000 ஓவர் QD1 plus QD2 300. ரைட். இப்ப 100 300 3, 50,000 3 3 7. அப்ப 7 கீழ் 3 தான் விட 2 6 2.33 வரும். இந்த விட எடுத்தார்கள் சொல்லுங்கள். 2.33 கிளியரா? Oh, sir. ரைட். இதே கேள்வியில அடுத்த பகுதி. இதே கேள்வியில அடுத்த பகுதி. இரண்டாவது பகுதி. இப்பண்டத்தின் இப்பண்டத்தின் வகையை இப்பண்டத்தின் வகையை இனங்காண்க. இப்பண்டத்தின் வகையை இனங்காண்க. ரைட். இப்ப சொல்லுங்க பாபு. வருமானம் சார் கேள்வி நிகழ்ச்சி வந்து நான் லாஸ்ட் கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணது. ஏற்கனவே லாஸ்ட் வீக் ரெக்கார்டிங்கை நீங்க கொஞ்சம் ரெஃபர் பண்ணா விளங்கும். வருமானம் சார் கேள்வி நிகழ்ச்சி நேர்பெறுமதி எடுத்தால் சாதாரண பண்டங்கள், மறைபெறுமதி எடுத்தால் இழிவு பண்டம். ஞாபகம்? வருமானம் சார் கேள்வி நிகழ்ச்சி நேர்பெருமானமாக இருந்தால் சாதாரண பண்டம், மறைபெருமானமாக இருந்தால் இழிவு பண்டம், நேர்பெருமானம் ஒன்றை விட அதிகமாக இருந்தால் ஆடம்பர பண்டங்கள், நேர்பெருமானம் ஒன்றை விட குறைவாக இருந்தால் அத்தியாவசிய பண்டங்கள். ஞாபகம் வருதா? திரும்ப சொல்றேன். வருமானம் சார் கேள்வி நிகழ்ச்சி பிளஸ்ஸாக இருந்தால், நேர்பெருமானமாக இருந்தால் சாதாரண பண்டங்கள், மறைபெருமானத்தை எடுத்தால் இழிவு பண்டம், நேர்பெருமானம் ஒன்றை விட அதிகமாக காணப்படுற நேரம் ஆடம்பர பண்டங்கள், நேர்பெருமானம் ஒன்றை விட குறைவாக காணப்படுற நேரம் அத்தியாவசிய பண்டங்கள். ரைட்டா? தொடர்ந்து வார கேள்வி. இது மாதிரியான ஒரு கேள்வி 2019 வந்து ரைட் பாப்போம். இப்பண்டத்தின் வகை இனங்காணு. இப்ப சொல்லுங்க பாப்போம், இது என்ன பண்டம்? ஆடம்பர பண்டமா, அத்தியாவசிய பண்டமா, இழிவு பண்டமா? அத்தியாவசிய பண்டம். ஆடம்பர பண்டம் இல்லையா? ஏண்டா நேர்பெறுமதி ஒன்றை விட கூட. நேர்பெறுமதி ஒன்றை விட கூடண்டா என்ன? நேர்பெறுமதி ஒன்றை விட கூடண்டா அத்தியாவசிய பண்டம். நேர்பெறுமதி ஒன்றை விட குறைவுண்டா, சாரி, நேர்பெறுமதி ஒன்றை விட கூடண்டா ஆடம்பர பண்டம். நேர்பெறுமதி ஒன்றை விட குறைவுண்டா அத்தியாவசிய பண்டம். அப்ப இது வந்து ஆடம்பர பண்டம் தானே? Oh, sir. ரைட். ஆகவே இப்படியான கேள்விகள் வரலாம். வந்தது உண்மையில 2019 ஆண்டுல வந்த கேள்வி. அதே மாதிரி 2016 பொருட்களை இனங்காடுற கேள்வி வந்து நாங்கள் லாஸ்டா பாஸ் பேப்பர்ஸ் போவோம். ரைட்டா? அப்ப இதெல்லாம் கிளியர் தானே? அதே மாதிரி பாருங்க,
நாங்கள் ஏற்கனவே லாஸ்ட் வீக் படித்தது தான் குறுக்கு கேள்வி நிகழ்ச்சியில் இப்போ வருமானம் சார் கேள்வி நிகழ்ச்சி ப்ளஸுக்கு ஒரு வகையான பண்டம் மைனஸ்க்கு ஒரு வகையான பண்டம்னு பார்த்த மாதிரி குறுக்கு கேள்வி நிகழ்ச்சி எடுத்தால் நேர்பெறுமதி வந்தால் பதிலீட்டு பண்டங்கள் மறைபெறுமதி வந்தால் நிரப்பு பண்டங்கள். ரைட்டா? குறுக்கு கேள்வி நிகழ்ச்சி நேர்பெருமானத்தை எடுத்தால் பதிலீட்டு பண்டங்கள், ஆஹ், மறைபெருமானத்தை எடுத்தால் நிரப்பு பண்டங்கள். அதே மாதிரி நேர்பெருமானம் ஒன்றை விட கூட இருந்தால் நெருங்கிய பதிலீடுகள், ஒன்றை விட குறைவாக இருந்தால் சாதாரண பதிலீடுகள் சொல்லுவோம். ஓகே தானே? ரைட். இப்ப விலைசார் கேள்வி நிகழ்ச்சி, விலைசார் நிரம்ப நிகழ்ச்சி, வருமானம் சார் கேள்வி நிகழ்ச்சி, குறுக்கு நிகழ்ச்சி, இப்படியான எல்லா நிகழ்ச்சிகளுடைய கணிப்பீடுகள் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிக்கிறோம் இதுவரை. இன்னும் சில கணிப்பீடுகளும் வரலாம். அஹ், அதே மாதிரி இதுல நிரம்பல் சாம்பாட்டை போட்டு கேள்விகளும் வரையும். உதாரணமாக நான் ஒரு ரஃபாதைன்னு சொல்லிட்டு போறேன். நிரம்பல் சாம்பாட்டை போட்டு கேள்வி வார நேரம் உதாரணமாக நிரம்பல் சாம்பாட்டில் QS சமன் சய 4 சக 2p. ரைட்டா? ரூஃபா 10ல் விலைசார் நிரம்பல் நிகழ்ச்சியை கணிக்கன்னு கேட்டா இங்கேயும் அதே மாதிரி தான் செய்யறது. எப்படின்னா டெல்டா QS இன் கீழ் டெல்டா P தர P ஓவர் QS. இங்க டெல்டா QS ஓ டெல்டா P நாங்கள் பீண்டு எடுப்போம். B தர P ஓவர் QS போடுவோம். B வந்து சக 2 நிரம்ப சாம்பாட்டிட சாய்வு சக 2 தர விலை 10 தரப்பட்ட விலை 10. இந்த 10 நீங்க இதுல பிரதியிட்டா 2 தர 10 20, 20 சய 4 16 வரும். ஆகவே 20 கீழ் 16, அதாவது 10 கீழ் 8, 5 கீழ் 4. ஆகவே 5 கீழ் 4ண்டா 1 4 1.25 சொல்றது வெளியா வரும். கிளியரா இது? ஓ சார், கிளியர். இப்ப நாங்க ஒரு மிக முக்கியமான ஒரு அம்சத்துக்கு போக போறோம். அதாவது நெகிழ்ச்சியில குறிப்பாக விலைசார் கேள்வி நிகழ்ச்சியில வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு பகுதி, தொடர்ந்து பாஸ் பேப்பர்ஸ்ல வார பகுதி, 2024 எல்லாம் எஸ்ஏ டைப்ல கூட வந்த ஒரு பகுதி. அதுதான் ஆக முக்கியம். அதாவது நெகிழ்ச்சியை வந்து மொத்த வருமானம் சார்புல விளக்குறது. நிகழ்ச்சிக்கும் மொத்த வருமானத்துக்கும் உள்ள தொடர்பை வச்சு நாங்க நிகழ்ச்சியை வந்து மொத்த வருமானம் சார்பில் விளக்குது. ரைட். ஆகவே ஒரு சின்ன ஹெட்டிங் ஒன்று மாதிரி போடும். இது நான் நோட்டெல்லாம் தர மாட்டேன், நோட் தேவையில்லை இருக்கு. டிரெக்டா நாங்கள் படிக்க போறது தாராளமாக போதும். சின்னதாக ஒரு சிம்ம ஹெட்டிங் ஒன்று மாதிரி ஜஸ்ட் போடுங்க நீங்க இதுக்கு. கேள்வி நிகழ்ச்சியின் மொத்த வருமான அணுகுமுறை மிக முக்கியமான ஒரு பகுதி. கேள்வி நிகழ்ச்சியின் மொத்த வருமான அணுகுமுறை. கேள்வி நிகழ்ச்சியின் மொத்த வருமான அணுகுமுறை. கேள்வி நிகழ்ச்சியின் மொத்த வருமான அணுகுமுறை. ரைட். முக்கியமான ஒரு பகுதி, கஷ்டம்னு நினைக்கிற ஒரு பகுதி. இதை நாங்கள் சிம்பிளா செய்ய போறோம். ஏற்கனவே நாங்கள் நிறைய பகுதிகள் கஷ்டம் நினைக்கிறது சிம்பிளா செஞ்சுக்கிறோம். உங்களுக்கு நிறைய நல்ல ஒரு மோட்டிவேஷன். அதே மாதிரி இதையும் நாங்க மிக ஈஸியாக செய்ய போறோம். ரைட். பாருங்க. இப்ப நாங்க செய்ய போற விஷயம் என்னன்னா, நாங்க மொத்த வருமானம் அல்லது மொத்த செலவு, அதாவது நுகர்வோன் செலவு அல்லது நுகர்வோனின் மொத்த செலவு அல்லது விற்பனையாளர் வருமானம் அல்லது மொத்த வருமானம். ரைட். வருமானம் சொல்றது என்ன? மொத்த செலவு அல்லது மொத்த வருமானம் விலை தர தொகை. மொத்த வருமானம் அல்லது மொத்த செலவுன்னு சொல்றது விலை தர தொகை. அது உங்களுக்கு தெரியும். ரைட். இப்ப நாங்க விலைக்கும் மொத்த வருமானத்துக்கும் நான் டோட்டல் ரெவன்யூன்னு சொல்றதால டிஆர்னு போடுறேன் ரஃபா.
விலைக்கும் மொத்த வருமானத்துக்கும் உள்ள தொடர்பை மையமாக வச்சு நாங்க விலைசார் கேள்வி நிகழ்ச்சியில வகைகளை நாங்கள் இனங்காணுவோம். உதாரணமாக, விலைக்கும் மொத்த வருமானத்துக்கும் நேர்க்கணிய தொடர்பு காணப்படுற நேரம் அது நெகிழ்வற்ற கேள்வியாக காணப்படும். ரைட்டா? அப்ப அப்ப இதுல வந்து ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்க கேள்வி நிகழ்ச்சியின் மொத்த வருமான அணுகுமுறையை நாங்க ஆரம்பிக்கும் நாங்க விலைசார் கேள்வி நிகழ்ச்சியில 5 பகுதிகள் காணப்படுது. நெகிழ்வுற்ற கேள்வி, நெகிழ்வற்ற கேள்வி, அலகு நெகிழ்ச்சி, பூரண நெகிழ்வற்ற கேள்வி, பூரண நெகிழ்வுற்ற கேள்வி. இந்த 5ஐயும் நாங்க கொஞ்சம் ரஃபா நோட் பண்ணிட்டு வருவோம். நீங்க தியரிகள்ல படிச்சதாக இருந்தாலும் கூட இதுல நாங்க டிஸ்கஸ் பண்ணிக்கிறது மிச்சம் நல்ல. ரைட்? அப்ப இந்த கேள்வியின் மொத்த வருமான அணுகுமுறையை ஆரம்பிக்க ரைட்டா, அல்ல இதோட சேர்த்து நாங்க அதையும் டிஸ்கஸ் பண்ணிடலாம். ரைட்டா? நாங்க ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்க இப்படி ஒன்று செய்வோம். கவனிங்க பாருங்க. விலைசார் கேள்வி நிகழ்ச்சி. நீங்க இது நான் நான் தார மாதிரியே நீங்க நோட் பண்ணுவோம். இது ஒரு மைண்ட் மேப் கொண்டு விலைசார் கேள்வி நிகழ்ச்சியில அம்சங்களையும் சொல்லிட்டு இந்த தலையங்கத்தை நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுவோம் இதே மாதிரி. ரைட்? விலைசார் கேள்வி நிகழ்ச்சி. விலைசார் கேள்வி நிகழ்ச்சியில வந்து 5 பகுதிகள் காணப்படும். 1, 2, 3, 4, 5 பகுதி. கஷ்டம் இல்லாம ஈஸியாக டிஸ்கஸ் பண்ணும். விலைசார் கேள்வி நிகழ்ச்சியில வந்து 5 பகுதிகள் காணப்படும். ரைட்? முதலாவது பகுதி முதலாவது பகுதி சரிதானே? முதலாவது பகுதி வந்து நெகிழ் நெகிழ்வுற்ற நெகிழ்வுற்ற கேள்வி சரிதானே? இரண்டாவது நெகிழ்வற்ற கேள்வி. நெகிழ்வுற்ற கேள்வி இரண்டாவது, நெகிழ்வற்ற கேள்வி. நெகிழ்வற்ற கேள்வி இப்படியே நீங்க நோட் பண்ணணும். நெகிழ்வுற்ற கேள்வி, இரண்டாவது நெகிழ்வற்ற கேள்வி. மூணாவது அலகு அலகு நெகிழ்ச்சி. அலகு நெகிழ்ச்சி மூணாவது கேள்வி, மூணாவது வகை. நாலாவது பூரண பூரண நெகிழ்வற்ற பூரண நெகிழ்வற்ற கேள்வி. பூரண நெகிழ்வற்ற கேள்வி. பூரண நெகிழ்வற்ற கேள்வி. லாஸ்ட் ஐந்தாவது பூரண நெகிழ்வுற்ற கேள்வி. கிளியரா? அது விலைசார் கேள்வி நிகழ்ச்சியில வந்து 5 பகுதிகள் காணப்படுகிறது. நெகிழ்வுற்ற கேள்வி, நெகிழ்வற்ற கேள்வி, அலகு நெகிழ்ச்சி, பூரண நெகிழ்வற்ற கேள்வி, பூரண நெகிழ்வுற்ற கேள்வி. அப்ப இந்த 5ஐயும் உண்மையில நீங்க சில ஸ்டூடெண்ட்ஸ் செய்கிறேன்னா இதை மெமரைஸ் பண்றது, இதை மனப்பாடம் செய்யறது. அப்படி மனப்பாடம் செய்வாங்க. ஒன்னாவது நெகிழ்வுற்றதுன்னு ஒன்று இருக்கிறது, இன்னொன்று நெகிழ்வற்றதுன்னு ஒன்று இருக்கிறது. நெகிழ்வுற்றது, நெகிழ்வற்றது. அடுத்தது பூரண நெகிழ்வுற்றது, பூரண நெகிழ்வற்றது. அப்ப
நெகிழ்வுற்றதுல வந்து ரெண்டு இருக்குது. சும்மா நெகிழ்வுற்றது, அடுத்தது பூரண நெகிழ்வுற்றது. நெகிழ்வற்றதுலேயும் ரெண்டு, நெகிழ்வற்றது பூரண நெகிழ்வற்றது. அந்த ரெண்டு நாளுக்கு இடையில் உள்ளது அலகு நெகிழ்ச்சி. ஆகவே சிம்பிளா ஞாபகம் வைக்கிறதா, நெகிழ்வுற்ற கேள்வி, நெகிழ்வற்ற கேள்வி, அலகு நிகழ்ச்சி தான். அப்ப நெகிழ்வுற்றது, நெகிழ்வற்றது, பூரண நெகிழ்வற்றது, பூரண நெகிழ்வுற்றது, அலகு நிகழ்ச்சி. ஓகே தானே? ரைட். இப்ப இங்க சில முக்கியமான அம்சங்கள் நீங்க விளங்கணும். இதுதான் ஆக முக்கியம். பாருங்க, அதாவது நெகிழ்வுற்ற கேள்வின்னு சொல்றது, நெகிழ்வுற்ற கேள்வினா என்ன உண்மையில? நெகிழ்வுற்ற கேள்வின்னு சொல்றது கேள்வித்தொகை மாற்ற வீதம் வந்து விலை மாற்ற வீதத்தை விட அதிகமாக காணப்படுற சந்தர்ப்பம். அதை நோட் பண்ணுங்க. கேள்வித்தொகை மாற்ற வீதம் வந்து விலை மாற்ற வீதத்தை விட கூட. உதாரணமாக, விலை வந்து 10 வீதத்தால மாற்றம் அடைகிற நேரம் கேள்வித்தொகை ஒரு 25 வீதத்தால மாற்றம் அடையுது. ஆகவே கேள்வித்தொகை மாற்ற வீதம் விலை மாற்றத்தை விட அதிகமான சந்தர்ப்பம் நெகிழ்வுற்ற கேள்வி என்று சொல்லுது. அதே மாதிரி நெகிழ்வற்ற கேள்வின்னு சொல்றது கேள்வித்தொகை மாற்ற வீதம் குறைவு எதை விட? விலை மாற்ற வீதத்தை விட. மறக்கப்படாது, கேள்வித்தொகை மாற்ற வீதம் விலை மாற்ற வீதத்தை விட கூட காணப்பட்டால் நெகிழ்வுற்ற கேள்வி, கேள்வித்தொகை மாற்ற வீதம் விலை மாற்ற வீதத்தை விட குறைவாக காணப்பட்டால் நெகிழ்வற்ற கேள்வி. அதே மாதிரி அலகு நெகிழ்ச்சின்னு சொல்றது கேள்வித்தொகை மாற்ற வீதம் எதுக்கு சமனாக காணப்படுது? விலை மாற்ற வீதத்துக்கு சமனாக காணப்பட்டால் அதை நாங்க அலகு நெகிழ்ச்சின்னு சொல்லுவோம். நெகிழ்வுற்ற கேள்வி கேள்வித்தொகை மாற்ற வீதம் விலை மாற்ற வீதத்தை விட கூட, நெகிழ்வற்ற கேள்வி கேள்வித்தொகை மாற்ற வீதம் விலை மாற்ற வீதத்தை விட குறைவு, அலகு நெகிழ்ச்சி கேள்வித்தொகை மாற்ற வீதம் விலை மாற்ற வீதத்துக்கு சமனாக காணப்படும். பூரண நெகிழ்வற்ற கேள்வி, நெகிழ்வே இல்லை, அதாவது கேள்வித்தொகை வந்து மாற்றம் இல்லை, ஆனால் விலையானது மாற்றம் அடையும். கேள்வித்தொகையில மாற்றம் இல்லை, ஆனால் விலை மாற்றம் அடையும். பூரண நெகிழ்வுற்றது, ஃபுல்லாக நெகிழ்ச்சி. ஆகவே கேள்வித்தொகை மாற்றம் அடையும், விலையில மாற்றம் இல்லை. ரைட். அப்ப இந்த 5 வகைகள வரைவிலக்கணங்களும் கிளியரானு சொன்ன பாப்போம். ஓ சார், சார் இன்னொரு தடவை சொல்லி. திரும்ப சொல்றேன், இதை கொஞ்சம் ஈஸியா சொல்றேன் பாருங்க. நீங்க இந்த 5லையும் நோட் பண்ணுங்க ஒரு விஷயம். 5லையும் பாருங்க. 5லையும் வந்து கேள்வித்தொகை மாற்றத்தை தான் நாம பார்க்கணும். பாருங்க, நெகிழ்வுற்றதுண்டா கேள்வித்தொகை மாற்ற வீதம் விலை மாற்றத்து வீதத்தை கூட, நெகிழ்வற்றது கேள்வித்தொகை மாற்ற வீதம் விலை மாற்ற வீதத்தை விட குறைவு, அலகு நெகிழ்ச்சி கேள்வித்தொகை மாற்ற வீதம் விலை மாற்ற வீதத்துக்கு சமன், பூரண நெகிழ்வற்றது கேள்வித்தொகை மாற்றம் இல்லை விலை மாறுது, பூரண நெகிழ்வுற்றது கேள்வித்தொகை முழுவதும் மாறுது விலை மாறல. ஆகவே இந்த விலைசார் கேள்வி நிகழ்ச்சியில ஃபோக்கஸ், எங்களோட ஃபோக்கஸ் வந்து கேள்வித்தொகையா அல்லது விலையா? சொல்லுங்க பாப்போம். நான் கேள்வித்தொகைக்கு என்ன நடக்குதுன்னு டிஸ்கஸ் பண்றோமா அல்லது விலைக்கு என்ன நடக்குதுன்னு டிஸ்கஸ் பண்றோமா? கேள்வித்தொகைக்கு. கேள்வித்தொகைக்கு என்ன நடக்குது. ஆகவே எங்களோட ஃபோக்கஸ் என்னண்டா கேள்வித்தொகை. சரிதானே? அப்ப இதை சிம்பிளா உங்களுக்கு ஞாபகம் வைக்கிறேன்னா 5 பகுதிகளுக்கு தானே. அப்ப நெகிழ்வுற்ற கேள்வி என்றால் என்னென்ன எக்ஸாம்ல வந்தா, கேள்வித்தொகை மாற்ற வீதமானது விலை மாற்ற வீதத்தை விட அதிகமாக காணப்படின் அது நெகிழ்வுற்ற கேள்வி என அழைக்கப்படும் அப்படின்னு நீங்க எக்ஸாம்ல எழுது. ஆனா நீங்க சிம்பிளா ஞாபகம் வைக்கிற அப்படின்னா கேள்வித்தொகை தான் எங்களோட ஃபோக்கஸ். ஆகவே இப்படி யோசிங்க, அதிகமாக மாறும், குறைவாக மாறும், சமனாக மாறும், மாற்றமில்லை, பூரணமாக மாறும். அப்படி யோசி. அதிகமாக மாறும் நெகிழ்வுற்றது, குறைவாக மாறும் நெகிழ்வற்றது, சமனாக மாறும் அலகு நெகிழ்ச்சி, மாற்றமில்லை பூரண நெகிழ்வற்றது, முழுவதும் மாறும் பூரண நெகிழ்வுற்றது. எது மாறும்? கேள்வித்தொகை. எதோட சார்பில் நீங்க சொல்லணும்? வேற எதுவுமே இல்லை, விலைதான். அப்ப நீங்க ஞாபகம் வைக்கிறபடி அதிகம் மாறும், நெகிழ்வுற்றது அதிகம் மாறும், நெகிழ்வற்றது குறைவாக மாறும், அலகு நெகிழ்ச்சி சமனாக மாறும்,
பூரண நெகிழ்வற்றது மாற்றமே இல்லை. பூரண நெகிழ்வுற்றது முழுவதும் மாறும். அப்ப எக்ஸாம்ல நீங்க எப்படி ஞாபகம் வச்சுட்டு போயிட்டு நீங்க எழுதணும் எப்படி? நெகிழ்வுற்ற கேள்வி அதிகம் மாறும் தானே நீங்க எழுதணும். கேள்வித்தொகை மாற்ற வீதமானது விலை மாற்ற வீதத்தை விட அதிகமாக காணப்படும். நெகிழ்வற்ற கேள்வி மைண்ட் உள்ளது என்ன? குறைவாக மாறும். எப்படி எழுதணும்? கேள்வித்தொகை மாற்ற வீதமானது விலை மாற்ற வீதத்தை விட குறைவாக காணப்படும். அழகு நிகழ்ச்சி எது உங்களோட மைண்ட் உள்ளது? சமனாக மாறும் சொல்லுது. கேள்வித்தொகை மாற்ற வீதமானது விலை மாற்ற வீதத்துக்கு சமனாக காணப்படும். பூரண நெகிழ்வற்ற கேள்வி எது மைண்ட்ல இருக்கும்? மாற்றம் இல்லை. நீங்கள் எதோனும் விலை மாற்றம் அடைந்தாலும் கேள்வித்தொகை மாற்றம் அடையாது. பூரண நெகிழ்வுற்றது முற்றாக மாறும். விலை மாற்றம் அடையாத சந்தர்ப்பத்திலும் கேள்வித்தொகை முற்றாக மாறும் சந்தர்ப்பம். இது ஓகேயா? இப்ப நான் சொன்னேன் என்னண்டா, இந்த விலைசார் ஓ கேள்வி சார். நிகழ்ச்சியில 5 பகுதிகளையும் ஈஸியாக ஞாபகம் வைக்கிற ஒரு மெத்தடை சொன்னேன். நீங்க முழுவதும் பாடமாக்க வேணாம். நீங்க டிஸ்கஸ் பண்ண வேண்டியது என்ன? கேள்வித்தொகைக்கு என்ன நடக்குது. அவை சிம்பிளா அதிகம் மாறும், குறைவாக மாறும், சமனாக மாறும், மாற்றமில்லை, பூரணமாக மாறும் அப்படி ஞாபகம் வைங்க. ஆகவே கேள்வித்தொகை மாறும் சொல்றது மட்டும் தெரிஞ்சா போதும். ஏன்னா மத்தது என்ன? விலைதானே. இப்ப அதிகம் மாறும்னா விலை மாற்ற வீதத்தை விட அதிகமாக மாறும். குறைவாக மாறும்னா விலை மாற்ற வீதத்தை விட குறைவாக மாறும். ஓகே தானே? ஓ சார், ஓகே. ரைட். விலங்குகள்னா கேளுங்க முக்கியம். ரைட். இப்ப இந்த அஹ், விலைசார் கேள்வி நிகழ்ச்சியில பகுதிகள் ஒவ்வொன்றுக்கும் பெருமானங்கள் காணப்படும். அப்ப இந்த பெருமானங்கள் எப்படின்னா பாருங்க. நெகிழ்வுற்ற கேள்வி அதிகம் மாறும் தானே. உங்களோட மைண்ட்ல நெகிழ்வுற்றதுன்னா அதிகம். ஆகவே விலைசார் கேள்வி நிகழ்ச்சியானது விலைசார் கேள்வி நிகழ்ச்சி குணகமானது ஒன்றை விட அதிகம். அதிகமாக காணப்படும் சொல்றது ஒன்றுக்கு கூட. இதுக்கு பெருமானம் ஒன்றை விட கூட. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன செய்யற? தனித்தனியா பாடமாக்குறது. ஒரு வகைக்கு ஒரு பேஜ் செலவழிக்கிறது. ஒரு புக்ல 5 பேஜுக்கு என்ன தலையங்கம்? வரும் விலைசார் கேள்வி நிகழ்ச்சியின் வகைகள். புக் சரியான அழகாய்க்கும் ஒவ்வொரு கலர்லையும் நீங்க நோட்ஸ் எழுதி வச்சுக்கிற. ஆனா எக்ஸாம் போகும் வரைக்கும் அது என்னன்னு தெரியும் நிறைய பேர். ஆனா இப்படி ஒரு மெத்தட் இப்போ உங்களுக்கு எக்ஸாமுக்கு கிட்டத்தட்ட 6 மந்த்ஸ் இருக்கிற டைம்ல இப்ப அந்த டெக்கரேஷன் அதுல எத்தனை பேஜ் அதுல முக்கியம். விஷயம் விளங்குதா? ஓகே. எக்ஸாம்ல போயிட்டு ஃபுல் மார்க்ஸ் இருக்க பார்க்கணும். அப்ப அதுக்குரிய சிஸ்டங்களை தான் இந்த ஃபாஸ்ட் ட்ராக்ல நாங்க செய்ய போறோம். ஆகவே இது மிச்சம் முக்கியமான ஒரு பகுதி. வரும். வெரி ஈஸி. எப்படி? விலைசார் கேள்வி நிகழ்ச்சி நெகிழ்வுற்ற கேள்வினா என்ன? அதிகம் மாறும். கேள்வி தொகை மாற்ற வீதமானது விலை மாற்ற வீதத்தை விட அதிகமாக காணப்படும். ஆகவே விலைசார் கேள்வி நிகழ்ச்சி ஒன்றை விட அதிகமாக காணப்படும். அவ்வளவுதானே? அதே மாதிரி பாருங்க. நெகிழ்வற்றதுன்னா என்ன? கேள்வித்தொகை மாற்ற வீதம் விலை மாற்ற வீதத்தை விட குறைவானது. ஆகவே விலைசார் கேள்வி நிகழ்ச்சி பிஇடி பெருமானம் என்ன வாய்க்கும்? சொல்லுங்க பாப்போம். ஒன்றை விட குறைவானது. அப்படித்தானே? கேள்வித்தொகை மாற்று வீதம் அதிகம் ஒன்று சொன்னா பிஇடி ஒன்றை விட கூட. கேள்வித்தொகை மாற்று வீதம் குறைவாக காணப்பட்டா பிஇடி ஒன்றை விட குறைவு. கேள்வித்தொகை மாற்று வீதம் விலை மாற்றத்துக்கு சமனாக காணப்பட்டால் பிஇடி ஒன்றுக்கு சமன். அதுதான் அலகு நெகிழ்ச்சி அல்லது ஒருமை நெகிழ்ச்சி. அலகு நெகிழ்ச்சியில இன்னொரு பேர் என்ன? ஒருமை நெகிழ்ச்சி. அதே மாதிரி பூரண நெகிழ்வற்ற கேள்வி அதாவது கேள்வி தொகையில எந்த மாற்றமும் இல்லைன்னு வந்தா விலைசார் கேள்வி நிகழ்ச்சி பூஜ்ஜியம். மாற்றம் இல்லைதானே? பூஜ்ஜியம். அதே மாதிரி அதே மாதிரி பூரண நெகிழ்வுற்றது கியூடி முழுவதும் மாறும் விலை மாறாத போதுன்னு வந்தா கியூடி முழுவதுமாக மாற்றம் அடையுது. ஆகவே விலைசார் கேள்வி நிகழ்ச்சி பெருமானம் முடிவிலியாக காணப்படும். சரியான பாருங்க. விலங்குதானே பாருங்க. இப்ப நான் சொன்ன விஷயங்கள் விளங்காத ஆக்கள் இருந்தா கேள்வி கேட்கலாம்.
கிளியர் சார். சொல்லுங்க. சொல்லுங்க, உங்க டவுட் சொல்லுங்க. இல்ல சார், கிளியருக்கு சொன்னேன். கிளியர் தானே? ஓகே ஓகே. எல்லாரும் ஓகேயா? இப்ப நீங்க உண்மையை சொல்லுங்க பாப்போம். வளமையாக நாங்க அந்த விலைசார் கேள்வி நிகழ்ச்சி பகுதிகளை படிக்கிறதை விடவும் இது ஈஸியா உங்களுக்கு விளைஞ்சா? ஓ சார். ஓ சார். ரைட், அதான் தேவை உண்மையில். ஏன்னா ஏண்டாலும் நாங்கள் கண்டென்ட்ஸ் எல்லாத்தையும் சிம்பிளா படிக்க பார்க்கணும். எக்ஸாம்ல ஃபுல் மார்க்ஸ் எடுக்கணும். ரைட். இப்போ இதோட சேர்ந்த மாதிரி இப்போ நான் ஆரம்பிச்ச தலையங்கத்துக்கு போறேன். ரைட். இப்போ பாரு, கேள்வி நிகழ்ச்சியின் மொத்த வருமான அணுகுமுறை. ரைட். இப்ப இந்த ஒவ்வொரு வகைக்கு கிட்டவுமே இதை நீங்க நோட் பண்ணுங்க. பாரு, விலைசார் கேள்வி நிகழ்ச்சி வந்து நெகிழ்வுற்ற கேள்வியாக காணப்படுற நேரம் விலைக்கும் மொத்த வருமானத்துக்கும் இடையிலான தொடர்பு எதிர்க்கணியமாக காணப்படும். நீங்க இப்படி நோட் பண்ண அடுத்த சொல்றேன், இப்படி அதை ஞாபகம் வைக்கிறேன்னு சொல்றேன். ரைட்டா? விலைக்கும் டிஆர்னு போட்டது மொத்த வருமானமே. அப்ப நெகிழ்வுற்ற கேள்வி ஒன்று காணப்படுற நேரம் விலைக்கும் மொத்த வருமானத்துக்கும் இடையிலான தொடர்பு மைனஸ் எதிர்க்கணிய தொடர்பு. ஓகேயா? ஃபர்ஸ்ட்டுக்கு எழுதுவோம், அதுக்கு அடுத்து டிஸ்கஸ் பண்ணுவோம். அதே மாதிரி நெகிழ்வற்ற கேள்வி காணப்படுற நேரம் விலைக்கும் மொத்த வருமானத்துக்கும் இடையிலான தொடர்பு நேர்க்கணிய தொடர்பு. நேர்க்கணிய தொடர்பு. நெகிழ்வுற்ற கேள்வி விலைக்கும் மொத்த வருமானத்துக்கும் எதிர்க்கணிய தொடர்பு. நெகிழ்வற்ற கேள்வி விலைக்கும் மொத்த வருமானத்துக்கும் நேர்க்கணிய தொடர்பு. அதே மாதிரி அழகு நிகழ்ச்சி அல்லது ஒருமை நிகழ்ச்சி வந்தா விலைக்கும் மொத்த வருமானத்துக்கும் பூச்சிய தொடர்பு. விலைக்கும் மொத்த வருமானத்துக்கும் பூச்சிய தொடர்பு. பூச்சிய தொடர்பு. விலைக்கும் மொத்த வருமானத்துக்கும் பூச்சிய தொடர்பு. சரிதானே? அதே மாதிரி பூரண நெகிழ்வற்ற கேள்வி. பூரண நெகிழ்வற்ற கேள்வி விலைக்கும் மொத்த வருமானத்துக்கும் பூரண, சரிதானே, பூரண நேர்க்கணிய தொடர்பு. ஆனா எக்ஸாமை பொறுத்தவரையில் ஜென்ரலாக நேர்க்கணிய தொடர்பு தான் பாவிச்சப்படுது கடந்த கால பேப்பர்களை பார்க்குற நேரம். ஆனாலும் அது உண்மையில நேர்க்கணியம்னு சொல்லிட்டு மட்டுமல்ல, பூரண நேர்க்கணிய தொடர்பு. ரைட்டா? அதே நேரம் இந்த லாஸ்ட் பூரண நெகிழ்வற்ற கேள்வியை பொறுத்தவரையில விலைக்கும் மொத்த வருமானத்துக்கும் உள்ள தொடர்பு எங்களுக்கு எக்ஸாமை பொறுத்தவரை தேவைப்படுறது இல்லை, வேற வருங்காலத்திலையும் கேட்கப்படாது. ஆனாலும் இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட், கொஞ்சம் டிரெக்ட் இல்லை. அதையும் நாங்கள் எழுதுவோம். அதாவது விலை அதிகரித்தால் மொத்த வருமானம் பூஜ்ஜியமாக காணப்படும். விலை குறைவடைந்தால் மொத்த வருமானம் குறைவடையும். நீங்க லாஸ்ட் உள்ளதை நீங்க ஃபோக்கஸ் பண்ண தேவையில்லை. சரிதானே? நான் சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிக்கு தந்திக்கிறேன். லாஸ்ட் முக்கியம் இல்லை. ரைட். சரிதானே? ரைட். இப்ப நான் திரும்பவும் கேட்கிறேன் உங்கள்கிட்ட, சார், விலை விலைசார், குறைவடைந்தா மொத்த வருமானமும் குறைவடையுமா? திரும்ப சொல்லுங்களேன். விலை குறைவடைந்தா மொத்த வருமானமும் குறைவடையுமா? விலை விலை அதிகரித்தால் மொத்த வருமானம் பூஜ்ஜியமாக காணப்படும். விலை குறைவடைந்தால் மொத்த வருமானம் குறைவாக காணப்படும். ஓகேயா? ஓ சார். ரைட். இப்ப திரும்பவும் நான் கேட்கிறேன், ஏன்னா இது முக்கியம் எங்களுக்கு. இந்த விலைசார் கேள்வி நிகழ்ச்சியில ஐந்து பகுதிகளும் கிளியரானு சொல்லுங்க திரும்ப எல்லாரும். தனித்தனியா சொன்னா நல்லம். இந்த ஓ சார். விலைசார் கேள்வி நிகழ்ச்சியில் 5 பகுதிகளும் கிளியரா? ஓ சார், ஓ கிளியர். சார். ரைட். ஓகே, குட். அதாவது கிளியர்னு சொன்னா நீங்க பேர்கள் மட்டுமல்ல, அதோட வரைவிலக்கணம், பிஇடியில பெறுமதி ரெண்டுமே தெரியும். அதுக்கு ஷார்ட் மெத்தடும் சொல்லிக்கிறேன், அதை திரும்ப பாருங்க. ஏதாவது டவுட் இருந்தால் இடையிலையும் கேட்கலாம். கிளாஸுக்கு கூட நீங்கள் வாட்ஸ்அப்பில் கேட்கலாம் கேள்விகள், நோ ப்ராப்ளம். ரைட். இப்போ லாஸ்ட்டுக்கு வந்து இப்போ நாங்கள் மொத்த வருமான அணுகுமுறையை நாங்கள் சொன்னோம் தானே, அது நாங்கள் ஷார்ட்டாக என்ன செய்யறேன்னு பார்க்குறோம். நீங்கள் எப்போ, அதாவது
விலைசார் கேள்வி நிகழ்ச்சியின் 5 பகுதிகளையும் நீங்க வேண்டிய ஆர்டர்ல டிஸ்கஸ் பண்ணிடலாம், அது பிரச்சனை இல்லை. ஆனாலும் இந்த டிஸ்கஷன் ஈஸியா செய்யறதுக்கு நான் சொல்றேன் பாருங்க. நெகிழ்வுற்ற கேள்வி நம்பர் 1, சரிதானே? நெகிழ்வற்றது நம்பர் 2, அலகு நெகிழ்ச்சி அல்லது ஒருமை நெகிழ்ச்சி நம்பர் 3, பூரண நெகிழ்வற்ற கேள்வி நம்பர் 4, பூரண நெகிழ்வுற்ற கேள்வி நம்பர் 5. இப்படி நீங்க நம்பர் பண்ணும். நீங்க எக்ஸாமுக்கு ரெடி ஆகிற நேரம் இந்த ஓர்டர்ல பகுதிகளை ஞாபகம் வச்சு: நெகிழ்வுற்றது, நெகிழ்வற்றது, அலகு நெகிழ்ச்சி, பூரண நெகிழ்வற்றது, பூரண நெகிழ்வுற்றது. அதாவது நெகிழ்வுற்றத்தில் ஆரம்பிச்சு பூரண நெகிழ்வுற்றதுக்கு வந்து முடிய போகுது. நெகிழ்வுற்ற கேள்வி, நெகிழ்வற்ற கேள்வி, அலகு நெகிழ்ச்சி, பூரண நெகிழ்வற்ற கேள்வி, பூரண நெகிழ்வுற்ற கேள்வி. ரைட்? நம்பர் பண்ணிட்டீங்களா? ஓ சார். ரைட். இப்ப இப்ப 5 பகுதிகள் காணப்படுது. விலைசார் கேள்வி நிகழ்ச்சியில வந்து 5 பகுதிகள் காணப்படுகிறது. இதுல இந்த ஓர்டர் நெகிழ்வுற்றது, நெகிழ்வற்றது, அலகு, பூரண, நெகிழ்வற்றது, இந்த ஓர்டர் கட்டாயம் மறக்க வேணும். நீங்க இந்த செக்ஷன் செய்யற டைம், அதாவது மொத்த வருமான அணுகுமுறை செய்யற நேரம், நீங்க இப்படி ஒரு கீ ஒன்று ஞாபகம் இப்படி மைனஸ் பிளஸ் 0 பிளஸ் இப்படி ஞாபகம் வச்சு மைனஸ் பிளஸ் 0 பிளஸ். ரைட்டா? மைனஸ் பிளஸ் 0 பிளஸ் மைனஸ் பிளஸ் 0 பிளஸ் ஞாபகம்.